ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு. லைஃப் சூப்பரா போய்கிட்டு இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயங்க. என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் இல்லையா. நம்ம மாசம் மாசம் ஈஸி ஏற்றி விடுறது, அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை கிஃப்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணிக்கிருக்கோம்ல. அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி நான் ஒரு சின்ன டீட்டெயில் சொல்றேன். இது வந்து எத்தனை பேருக்கு இது ஓகே பண்ணுங்க அப்படின்னு எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க சொல்லுங்க. சரி, ஓகே, இது நல்லா இருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க. இல்ல இது நல்லா இல்ல, இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணாலும் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன ஐடியா வேணாலும் சொல்லுங்க. அது நீங்க கொடுக்குற ஐடியா எங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா அது பண்ண முடியும்னா கண்டிப்பா அப்படியே பண்றோம். ஏன்னா நாங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணலான்னு பார்த்தோம். ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண எங்களுக்கு வந்து டைம் இல்லை. ரெண்டாவது 2 பேரை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அவ்வளோ எஃபெக்டா இருக்க மாட்டேங்குது. ஸோ ஏன்னா நாங்கள் கேமராவும் 2 பேர் தான், கேமரா பிடிக்காம ஆள் இல்லை, ஸ்டாண்டில் வச்சு தான் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து எந்த கான்செப்ட் எடுத்தாலும் ஒரு 3 பேர், மினிமம் ஒரு 3 பேராச்சும் வேணும். 3 பேராச்சும் வேணும். அதனால 2 பேரை வச்சு ஒரே ஆங்கிள், அதாவது ஒரே ஆங்கிளை வச்சு மாற்றி மாற்றி ஆங்கிள் கட்டினா நல்லா இருக்கும். ஸோ என்ன, நான் ஸ்டோரி அழகா எழுதுறேன், ஸ்டோரிலாம் சூப்பராக எழுதுவேன். பட் வந்து அதை வந்து எஃபெக்டா காட்ட முடியல எங்களால. அதனால இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் சேனல் நல்லா டெவலப் ஆகட்டும். நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஏதாவது கிடைக்கிற மாதிரி, ஏன்னா நீங்க பாக்குறது மூலமா எங்களுக்கு இன்கம் வருதுல. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் ஒரு ஆசையில சின்ன சின்ன ஐடியாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், ஏன்னா நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். 14 பேர்கிட்ட கிஃப்ட் கொடுத்தேன். அது மட்டும் கிடையாது, இந்த மாசம் நான் 2 பேருக்கு ஈஸி ஏற்றி விட்டேன். அந்த மாதிரி மாசம் மாசம் ஈஸி ஏற்றி விட போறேன். கண்டிப்பா ஈஸி ஏற்றி விடுவேன். அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ஐடியா என்ன தெரியுமா, ஒண்ணும் இல்லைங்க. நான் வந்து கதை கவிதைலாம் சூப்பரா எழுதுவேன், இல்லைன்னா கான்செப்ட் சூப்பரா சொல்லுவேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்னன்னா, நாளையிலேருந்து ஒரு கதை கவிதை அல்லது ஏதாவது ஒரு கான்செப்டை பத்தி பேசுவேன். பேசிட்டு அது திடீர்னு இடையிலையோ இல்லை லாஸ்ட்லயோ இல்லை எப்போ வேணாலும் அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்பேன். அது கரெக்டா பதில் யார் ஃபர்ஸ்ட், ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும், எல்லாரும் கொடுக்க முடியாது. ஸோ யாரு அதை பத்தி கரெக்டா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 200 ரூபா டெய்லியும் அந்த மாதிரி கொடுக்கான ஒரு சின்ன பிளான் ஐடியா இருக்கு. ஏன்னா என்னால் முடிஞ்சதான் பண்ண முடியும், எல்லாரும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு இன்கம் கிடையாது. ஆனால் ஆசை, எல்லாரும் கொடுக்கணும் ஆசை. பார்ப்போம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே பண்ணுவோம். ஸோ இப்படி ஒரு பிளான்ல இருக்கோம். இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? சரி, ஓகேனா ஓகேன்னு கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா வேற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாலும் சொல்லுங்க. உங்களுடைய சஜஷன்ஸ் கண்டிப்பா வேணும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவா தெரியுமா, இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. ஆக்சுவலா இல்லாதவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்றவங்க வந்து நாங்க இல்லாதவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் சொல்றாங்க, சின்ன சின்ன உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து இப்ப எங்களுடைய சேனல் டெவலப் பண்றதுக்காக பண்ற ஐடியா. ஸோ இல்லாதவங்களுக்கு செய்யணும், தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க. இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நாங்க செய்யறோம். ஆனா இது வந்து எங்களுடைய சேனல் டெவலப் பண்றதுக்காக எங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை பண்ணலாமா இல்லை வேற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் தான், அதை மட்டும் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோமா? பாய்.